ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இது கூட 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வறுபட்டுருச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து பொரிய விட்டுறலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 2 பெரிய வெங்காயம் ரொம்ப பொடியாக நறுக்கி எடுத்து அதையும் இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீறிட்டு அதையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் வதங்கிருச்சு. இனி இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இனி இது கூட 2 தக்காளி கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இனி இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் நாட்டுக்கோழி 3/4 கிலோ எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது இந்த சிக்கனை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து கலந்து விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே மிளகெல்லாம் சேர்த்து வறுத்து சேர்க்க போகிறோம். பச்சை மிளகா 1 சேர்த்துருக்குறோம். அதனால் காரம் இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இனி இதில் அந்த அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அந்த மசாலாவை சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உப்பையும் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா அது டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே மல்லித்தலையும் தூவி விட்டுட்டு இதை குக்கரில் ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 4 விசில் வேக வச்சு எடுத்துட்டேன். குழம்பு நல்லா தண்ணியாக நல்லா வெந்துருச்சு. இனி இது கூட ஒரு 1/4 மூடி தேங்காயை மிக்சியில் அரைச்சி பால் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் திருப்பியும் ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.